கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரியே, நற்செய்தி பகுதியாக ஒரு வாலிபன், ஒரு கிறிஸ்தவ வாலிபன், அவன் என்ன பண்றான், அவர் குடிக்கு அடிமையாகி, அது மாத்திரம் இல்ல, குடி மாத்திரைகள் இது மாதிரி அநேக தீய பழக்கங்கள் அடிமையாகி அவன் என்ன பண்றான், சரீரத்தில் இருக்க ஒரு பார்ட்ஸும் சரியில்லாத போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது டாக்டர் சொல்றாங்க காப்பாற்ற முடியாது, ரொம்ப கஷ்டம், ஏன்னா எல்லா பார்ட்ஸும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அவன் பெட்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்போ ஒரு நர்ஸு அந்த பெட்டை க்ளீன் பண்ணிட்டு அவனுக்கு மாத்திரை கொடுக்க போறாங்க. அப்படி கொடுக்க போகும்போது அவங்க என்ன பண்றாங்க, ஒரு கிறிஸ்துவ பாடலை சைலண்டா பாடுறாங்க. அப்படி பாடும்போது அந்த பாடலை அவன் கேட்கறான். கேட்டவுடனே அவன் தாயார் ஞாபகம் வந்துடும். அவன் தாயார் அவன் சிறு வயதுல அந்த பாடல் அடிக்கடிக்கு பாடுவாங்க. அதை கேட்டவுடனே அவனுக்கு பழைய நினைவுகள்லாம் திரும்புது, அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வருது. அப்போ அவன் என்ன பண்றான், அவன் பாவத்தெல்லாம் யோசிக்கிறான். ஐயோ, இந்த அளவுக்கு என் தாயார் என்ன வளர்த்தாங்களே, இப்போ நான் இந்த மோசமா இந்த நிலைமையில நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கல்லான இதயத்தை உடைச்சு அது சதையான இதயம் மாறிச்சான். மாறினோன்னா அவன் யோசித்து பார்க்குறான், ஐயோ இந்த பாடலோட வரிகள் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிச்சான். மாற்றினோடனே மறுநாள் காலையில் அந்த வழியாக அந்த போதகர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது, ஐயா நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும், நான் ரட்சிக்கப்பட நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி அவருக்கு ஆண்டோடைய வார்த்தையெல்லாம் சொல்லி அவனுக்கு ஜெபிச்சுட்டு வந்தாரான். அன்றைய தினமே அவன் மரித்து போயிட்டானான். இது கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரி, இதுல நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒருவேளை அந்த நர்ஸ் சகோதரி மாத்திரம் அந்த கிறிஸ்தவ பாடலைன்னா ஒருவேளை மரித்து போயிருந்தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் போயிருப்பான், அவன் அவன் பாவங்களை அறிக்கை செய்யாமல் போயிருப்பான். ஆனாலும் அந்த பாடல் பாடின நிமித்தம் அவன் பழைய நினைவுகள், அவங்க தாயார் பாடின பாடலை நினைவுக்கு வந்து அவன் இருதயம் ஒடிஞ்சு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான்னு பார்க்குறோம். இன்றைக்கு இது நாம் கூட ஒரு தீர்மானம் எடுக்கலாம். நாம் கூட அநேக இடங்கள்ல போகிறோம், அநேக கவலையாக இருக்கிறவங்க மத்தியில் நாம் போகிறோம். போனால் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல கூட மாட்டோம். அவங்க கிட்ட ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பாடல் பாடி நம்ம எதுவுமே அவங்களுக்கு சொல்றது இல்லை. மாற நம்ம என்ன பண்ணுறோம், உலக காரியங்களை பேசிட்டு நாம் வரோம். அநேக நேரங்களில் நாம் கூட அநேக சர்ச்சைக்கு நடுவில் நம்ம போகும்போது அங்கே ஒரு கிறிஸ்தவ பாடல் பாடும்போது உங்களை அறியாமலேயே என்னை அறியாமலேயே ஒரு சமாதானம் நம்ம நிரப்போம். ஏன்னா அந்த பாடல் வரிகள் நம்மளை அந்த ஆற்றும் தேற்றும். அது போல தாங்க நம்ம எப்பெல்லாம் வாய்ப்பு கிடையாது அவர் துதிச்சு நம்ம பாடி அவனுடைய வார்த்தை மற்றும் சொல்லும் போது கட்டாயம் அந்த வார்த்தை கிரியை செய்யும். அதன் மூலமா அநேக ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணலாம். அந்த வாலிபன் கூட பாருங்க, அந்த சகோதரி மாத்திரம் அந்த பாடல் பாடலையானா அவன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம மரிச்சு போயிருப்பான். அப்போ நம்ம எங்கெல்லாம் போறோமோ அவர் நாமத்தை நாம் துதிக்கலாம், அவர் நாமத்தை பற்றி அநேகருக்கு சொல்லலாம். அப்படி சொல்லும் போது அநேக ஆத்மா ஆதாயம் பண்ணலாம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நானும் இனிமேல் எப்போதும் நான் துதிப்பேன், எப்போதும் ஆண்டோட வார்த்தை மற்றும் கிட்ட பேசுவேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நான் வாழும் இடங்களில் அழைப்பை மறவாமல் வெளிச்சம் கொடுத்திட விரும்புகிறேன். நற்செயல் செய்வதில் சோர்ந்து போகாமல் உம்மை போல் வாழ்ந்திட விரும்புகிறேன். அன்பு, சந்தோஷம், சாந்தம், சமாதானம், ஆவியின் கனித்த